ஹாய் வியர்ஸ், வெல்கம் டு ஆர் ரெசிபி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து சிக்கனில் சம்பால் அப்படிம்பாங்க. சம்பாலுங்கிறது ஒரு மலாய் வேர்டு. அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிரேவியும் இல்லாமல் குழம்பாகவும் இல்லாமல் லிக்விடாகவும் இல்லாமல் அதுக்கு இடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து ரொம்ப மினிமலாக ஊற்றணும். அந்த சிக்கனில் உள்ள ஜூஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள ஜூஸு, அப்புறம் தயிர், இதிலேயே தான் வந்து சிக்கன் வந்து வெந்து போகும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆரம்பிப்போம். இதில் வந்து இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு 1.5 வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் தனியாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் வந்து மட்டன் மசாலா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, மல்லி புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அப்புறம் சிக்கனு, அப்புறம் தேங்காய், கசகசா, முந்திரி அரைச்ச பேஸ்ட்டு. தேங்காய் எவ்வளோன்னா வந்து ஒரு ரொம்ப அதிகம் தேங்காய் எடுக்க வேணாம். 1/4 மூடி தேங்காய், ஒரு 6 முந்திரி, கொஞ்சம் கசகசா, இது அரைச்ச பேஸ்ட்டு. இப்போ நம்ம செய்ய இப்போ நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றணும். ஒரு 30 ml ஊற்றணும் தேங்காய் எண்ணெய். 30 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். ஓகேங்களா? இப்போ எண்ணெய் காயட்டும். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து முதல்ல நம்ம வெங்காயத்தை போடுறோம். அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அது உடனே கோழியை போட்டுருங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு தயிர்லாம் அது அப்புறம் தான் போடணும். கோழி போட்டு நல்லா ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷமாவது நல்லா இந்த கோழி நல்லா வதக்கணும். இது வந்து சிக்கன் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ நல்லா கோழியை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுருக்க தூள்லாம் இருக்குல்ல, அது போகிறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, அப்புறம் தயிர் வந்து ஒரு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். இது போட்டு நல்லா வதக்கணும். தண்ணியே ஊற்றக்கூடாது. வெறும் இந்த பேஸ்ட்லேயே, இந்த ஜூஸ்லேயே தான் இந்த கோழி வேகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு தயிர்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ அந்த தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா தூள், மஞ்சத்தூள், இது 4ஐயும் போட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போயே பாருங்கள், இதுலேயே நிறைய தண்ணி விட்டுடுச்சு. தண்ணியே ஊற்றாமல் தான் செய்யணும். அப்போ தான் அதோடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிக்கணும். தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. இருக்கிற தண்ணியிலேயே அந்த மசாலா, இஞ்சி பூண்டு, தயிர், வெங்காயம், அந்த ஜூஸ்லேயே வந்து இந்த கோழி வந்து வேகும். இந்த ஆயிலெலாம் நல்லா வதக்கிட்டு வரும்போது ஓரளவுக்கு பிரிஞ்சு வரும். அப்போ வந்து நம்ம கோழி சைஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கா, அதனால் ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி அது மட்டும் ஊற்றணும். 50 ml தான் ஊற்றணும், ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன செய்யணும், இது வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வந்து ஒரு 15 நிமிஷம். இப்போ நல்லா 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சிம்மில் வந்து ஒரு 15 நிமிஷம் வைக்கிறதுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டோம். சிம்மில் வச்சு நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் மேலே வந்துட்டுருக்கு. இன்னொரு 5 நிமிஷமாவது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அது நல்லா மசாலாலாம் அந்த மீட்டில் ஏறும். ஓரளவுக்கு சிக்கன் கிட்டத்தட்ட ஒரு 3/4 அளவுக்கு வந்துருச்சு. இப்போ மேலே மல்லி புதினா போட்டுட்டு இந்த தேங்காய், முந்திரி, கசகசா பேஸ்ட் இருக்குல்ல, அதை போட்டு அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் சிம்மில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு மறுபடியும் சிம்மில் ஒரு 5 நிமிஷம். இப்போ நல்லா சிக்கன் வந்து அப்படியே தண்ணியாக ஊற்றலை, ரொம்ப மினிமல் தண்ணி தான் ஊற்றிருக்கோம். ஆனால் இந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் ஊற்றின பிறகு நல்லா கிரீமியாக ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வந்து ஒரு 10 நிமிஷம். ஓகே, எண்ணெய் ஓரளவுக்கு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து இன்னொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கீ ரைஸு, ப்ளைன் ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சுங்க. இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்.
ஓகே, ஒரு வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்லா சுட சுட வந்து இந்த கோழி சம்மால் மலேசியன் டிஷ் இது. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.